ஓகே. ஃபர்ஸ்ட் இவங்க வர மறுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அ நாங்க வர முடியாதுன்னாங்க. அப்புறம் சாபுத்திரி கேட்டாங்க. அதுவும் முடியாதுன்னாங்க. நாங்கலாம் ஒரு தடவ போயிட்டோம். இன்னைக்கு டேவ பொறுத்தவரைக்கும் நீங்க தான் ஃபர்ஸ்ட் போறீங்க. போங்கன்னு சொன்னா கேட்கல. என்னமோ பண்ணாங்க. அப்புறம் நான் 3 கேப்டன் கிட்ட பேசுறேன். ஒரு தலையா நான் இங்க இறங்குறேன்னு எஃப்ஜே வராரு. அவர் கேப்டன்ட்ட இவங்கலாம் பேசுறாங்க. கேப்டன்கிட்ட பேசும்போது அவங்க குறுக்க பேசுறாங்க. குறுக்க பேசுனவங்கள "ஏம்மா நீ அமைதியா இரும்மா. உங்க கேப்டன் நீங்க என்கிட்ட பேசுதா? உனக்கு என்ன வாயி?" அப்படின்னு கேட்டதுக்கு இந்த கேப்டன் அமைதியா நிக்கிறாங்க. சரி ஓகே. அப்போ உங்க டீமோட கேப்டன் நீங்க டம்மி பீஸா உங்களுக்கு? அவங்கள சும்மா வச்சுட்டு இருக்கீங்களா நீங்க? சரி ஓகே. அப்ப அவங்கள கூட்டு போயிருங்க. அம்மா நீங்க போங்க. நீங்க உங்க கேப்டனா உங்களால எதுவும் பண்ண முடியாது. அவங்க வாய் பேசிட்டே இருப்பாங்க. நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. போங்க உட்காருங்க. உட்கார வச்சதுக்கு அப்புறம் சரி திரும்ப வாங்க. நீங்க தான் என்ன உட்கார சொல்ட்டீங்களே. ஏம்மா நீ தானம்மா உன் டீம்ல இருக்கிறவங்கள அமைதிப்படுத்திருக்கணும். நான் அமைதிப்படுத்தினேனே. அவங்க அமைதி ஆகலையே. அப்பதானேம்மா நான் நடுவுல வந்தேன். நீங்க நடுவுல வந்துட்டீங்களே. அதனால நான் பேசல. அப்ப நீ பேசாதனால நான் அப்படி சொன்னேன். அப்ப நீங்க சொல்லிட்டீங்களா நான் வந்து உட்காந்துட்டேன். எப்படி ட்விஸ்ட் அடிக்கிறாங்க பாருங்க. கடைசி வரைக்கும் வந்து அந்த எஃப்ஜேவ போட்டு சாவடிச்சுட்டாங்க நிஜமா இவங்க. ரொம்ப படாத பாடுபடுத்துனாங்க. அந்த 35 மினிட்ஸ்ல இந்த கன்டென்ட்ட கிட்டத்தட்ட ஒரு 30, 40 நிமிஷத்துக்கு பார்க்கும்போது, எனக்கு வந்து ரொம்ப பாவமா இருந்துச்சு. அந்த பையன போட்டு வச்சு செய்றாங்க இவங்க. எங்கன்னா இவன எப்படியாவது ட்ரிகர் பண்ணி இவனோட ஆங்கர் மேனேஜ்மென்ட் இஷ்யூ இருக்கு தெரியுமா? அத கொண்டு வந்துரலாம் உள்ள. அங்க நான் எவனையாவது பார்வதி கூட விடல பையன் வெப்ஜே வந்தாச்சு அப்படின்ற மாதிரி கத்துனாரு அது. எப்படி வந்து நம்ம பேர்லாம் வந்து ட்ரிகர் ஆகி கெட்டு போதோ, அந்த மாரி இவன் பேரையும் கெடுத்து விட்டுறலாம். அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. பட் ஆனா அது எதுவுமே நடக்கவே இல்ல. அந்த பையன் ரொம்ப வந்து பொறுமையா இருந்தான்.